உங்க கனவை சொல்லுங்க. லட்சணை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களா. கவிதாமா, நல்லா பேசுனீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு 6 திட்டங்கள் மூலம் நம்ம அரசு உதவிகள் செஞ்சிருக்கு இல்லையா? 6 திட்டங்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன பட்டா பிரச்சனை, இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோரிக்கை, அது ஒரு கோரிக்கை. எங்கே போனாலும் மனு கொடுக்குறாங்க. நீங்கள் பேசுன மாதிரியே பல இடங்களில் பெண்கள் ஆண்கள் எல்லாம் மனு கொடுப்பாங்க. அதெல்லாம் பரிசீலித்து இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்று இல்லாத அளவுக்கு இதுவரை 23 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறோம். 23 லட்சம் பட்டா கொடுத்துருக்குறோம். அதனால் கவலைப்படாதீங்க. உடனே ஆட்சித்தலைவர்கிட்ட கலந்து பேசி விரைவில் உங்களுக்கு பட்டா கிடைக்கும். தைரியமாக இருக்கும். ஓகேவா? நன்றி. அதானே பிரியங்கா தானே உங்கள் பேர்? பிரியங்கா, வாழ்த்து. வாங்க கிட்ட வாங்க. நல்லா பேசுனீங்க. உங்கள் கோரிக்கை நான் பார்த்துக்கிறேன். லேப்டாப்லாம் வந்துடுச்சு உங்களுக்கு? வாங்கிட்டீங்க? எப்போ எங்கே வாங்கினீங்க? யார்கிட்ட போய் வாங்கினீங்க? எந்த இடத்துல போய் வாங்கினீங்கன்னு? எங்கே போய் வாங்கினீங்கன்னு? காலேஜில் வாங்கினேன். எந்த காலேஜ் படிக்கிறீங்க? எல்என்ஜி காலேஜ். எந்த இயர்? 3rd இயர் பொன்னேரி. வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. நீங்கள் சொன்ன கோரிக்கை இந்த மினி பஸ் சொல்கிறீங்க, அதை என்னன்னு பார்த்து விசாரித்து உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடாது. காலப்படாமல் நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். எங்களுக்கு ஒரு பாலம் கட்ட கொடுக்க மாதிரி நாங்கள் அன்புடன் வரவோர்கோட கேட்டுக்கொள்கிறோம். இதோடு என்னுடைய பட்டுகிறேன். வணக்கம். கற்பகம் அம்மா, கற்பகம் உங்கள் பேர் இல்லையா? கற்பகம் தானே? கற்பகம், சரி. உங்கள் வீட்டில் பள்ளிக்கு போகிற குழந்தைங்க இருக்காங்களா? பசங்க வேலைக்கு போகிறாங்க. பேரனா? இல்லை, என் பிள்ளைங்க. பிள்ளைங்களா? 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? ஒருத்தர் காலேஜ் முடிச்சிருக்கா, ஒருத்தர் 10வது தான் படிச்சிருக்கான். கூலி வேலை தான் செய்கிறோம் நாங்கள். இந்த காலேஜ் போகிற பையனுக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்குதா? காலேஜுக்கு போகிறாங்க. 1000 ரூபா வாங்குறேன் ஐயா. 1000 ரூபா வாங்குறேன். மகத்துக்கு வாங்குறேன். தமிழ் புதலும் திட்டத்தில் அதெல்லாம் வாங்கல இல்லையா? படிச்சு முடிச்சுட்டாங்க. ஸ்காலர்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டாங்க. படிச்சு முடிச்சுட்டாங்க. பேரம்பத்தியெல்லாம் இருக்காங்க. சரி, இந்த பாலம் சொன்னீங்க, அது என்னங்கிறத பார்த்து, அது இந்த உள்ளாட்சியா ஊராட்சி நகராட்சி? அது ஹைவேஸ், ஒரு நெடுஞ்சாலைத்துறையில். அது என்னன்னு விசாரித்து பார்க்க சொல்கிறான்னு தைரியமாக இருங்க, பண்ண சொல்கிறோம். நித்திய போங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியம் கரிவேடு ஊராட்சி சித்தஞ்சி கிராமத்திலேருந்து வரேன். இப்போ ஐயா நீங்கள் என்னென்ன பயனடைஞ்சிங்கன்ட்டு கேட்டாங்க. இப்போ ஐயா மகளிருக்காக பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதில் நான் பயனடைஞ்சதை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ மகளிர் உரிமை தொகை அது நான் வாங்குறேன், அதில் பயனடைஞ்சிருக்கிறேன். அதில் 500 ரூபாய் சேமிப்பு தொகையாக மகளிர் குழுவில் கட்டின்னு வந்திருக்கிறேன். அதுக்கடுத்தது மகளிர் விடியல் பயணம், அதுலேயும் நான் பயனடைஞ்சிருக்கிறேன். அதில் 500 ரூபாய் சேவிங்ஸ் இருக்குது மாதம். அதுவும் குடும்ப செலவிற்காக பயன்படுது. நலம் காக்கும் ஸ்டாலின், அதில் ஐயா அவர்கள் உடல் பரிசோதனை ஃப்ரீயாக எல்லாமே செஞ்சுருக்காரு. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க ஐயா. நான் உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன், எங்கள் வீட்டுக்காரரும் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கடுத்தது ஆர்சிட்டியில் போயிட்டு காளான் வளர்ப்பு அது போயிட்டு ஃப்ரீயாக நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அதுவும் பயனடைஞ்சது. மகளிர் சுய உதவிக்குழு மூலயமா லோன் வாங்கி ஒரு மாவு மிஷின் வாங்கி நான் மாவு அரைக்கிறேங்க ஐயா. அதன் மூலயமாவும் நான் நல்லா பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. ஐயா, எனக்கு ஒரு கனவுங்க ஐயா. இப்போ எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் மேஸ்திரிங்க ஐயா. அவருக்கு அவர் பெரிய மேஸ்திரி. வீடு எடுத்து செய்யணுன்னா அவருக்கு காசு இல்லைங்க ஐயா. அதனால் எங்களுக்கு ஒரு வங்கி கடன் பெற்று தருமாறு ஐயா அவர்களை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா. பல இதில் பலன் அடைஞ்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. பல திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு இருக்கீங்க. ஆமாம் சார். எத்தனை வருஷம் மகளிர் சுய உதவி? நான் 15 வருஷமா இருக்கேன் ஐயா. சுய உதவிக்குழு பேர் என்ன? கங்கை அம்மன் மகளிர் சுய உதவிக்குழு. நான் ஊக்குனராக இருக்கிறேங்க ஐயா. மானியம் லோன்லாம் வாங்குறீங்களா? மானிய லோன்லாம் வாங்கலைங்க ஐயா. ஏன்? நான் எம்பிசிங்க ஐயா. அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா. அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது? இப்ப வங்கி கடன்ட்டு நாங்க பேங்க்குக்கு போறோம், மானியத்தில் கொடுக்குறாங்களா லோனுன்ட்டு கேட்கறாங்க. இல்லம்மா, நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும். இப்ப எஸ்சி எஸ்டிங்களுக்கு தாட்கோ மூலியமா லோன் வாங்கி கொடுக்குறோம். அவங்களுக்கு மானியத்தில் கிடைக்குது. எங்க எம்பிசி பிசிங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுங்களா ஐயா. அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது இந்த நிச்சயமா பண்றோம். சரிங்க ஐயா. பண்றோம். அதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது.
இவ்வளவும் பண்ணி குறை இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு? ரைட் சரிங்க ஐயா, நன்றி. ரைட் 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 நன்றிமா. உங்கள் பேர்? அமுதாவன். கொடுத்துருங்க. சரி, எங்கள் வீட்டுக்கு வங்கி கடன் வேணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்கம்மா, அமுதா வாழ்க. தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சங்கீதா அவர்களை அழைக்கிறோம்.